வெல்கம் டு aishwaryam.builder. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து வடக்கு பார்த்த ஒரு வாசப்படியில் வீடு பார்க்கலாம். இது 22க்கு 42ங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்ல, அந்த வீட்டுடைய அப்டேட்டட் பிளான் தான் இது. கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட நீடை பொறுத்த வரைக்கும் பூஜை ரூம் வேணும்னாங்க, கீழே ஒரு ரூம் வேணாம்னாங்க, பெரிய கார் பார்க்கிங் வேணும்னாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் மாற்றி அமைச்சிருக்கேன். அதிலே 2 ஆப்ஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டு பிளான்லாம் நிறையா போட்டிருக்கேன். பட்ஜெட் வீடுகள் நீங்கள் கேட்குற சைஸ்லாம் ஏற்கனவே சின்ன சின்ன ரோ ஹவுசஸ்ஸு மாதிரி சின்ன 11க்கு 30 11க்கு 40 அந்த மாதிரி சைஸ்லாம் நிறைய வீட்டு பிளான் போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டூப்ளெக்ஸ் வீடு, இண்டிவிஜுவல் ஸ்மால் சைஸ் ஹவுசஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்து அதுலேயே எல்லாமே 200 400 வீட்டுக்கு மேலே போட்டிருக்கேன். மேலே அந்த மாதிரி பிளிங்காகவும் பாருங்கள், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பட்ஜெட்டுகள் வீடுகள் கட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா எந்த சைஸில் உங்களுடைய இடம் இருக்கோ அதுக்கு மாதிரி பிளான் ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதோட பட்ஜெட் மட்டும் மாறிக்கும். ஏன்னா வந்து இப்போ உள்ள ரேட்டுக்கு மாறி இருக்கிறதுனால அந்த ரேட்டை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய இப்போலாம் வந்து அண்டர் கோட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேலை இல்லாதனால வேலை செய்ய முடியாத ரேட்டை எடுத்து நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கள்ட்ட உங்களுடைய ஒர்க்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு தரமான பில்டர்ஸை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு குறைச்ச விலைக்கு வேணும் அப்படின்ட்டு உங்கள் மனசில் உள்ள வேலையை அவங்க சொல்லி அந்த வேலையை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஏன்னா ரியல் வேறு. ஏன்னா வந்து லேபர் சார்ஜ் அதிகம், மெட்டீரியல் சார்ஜ் அதிகம், எல்லாமே அதிகம். அதனால் கரெக்டாக உங்களுடைய வேல்யூக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் யார்ட்டையும் கொடுங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போ இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளானில் வந்து கீழே வந்து வடக்கு, மேலே வந்து தெற்கு. இது வடக்கு பார்த்தா வாசப்படியில் வீடு 22க்கு 42 அப்படிங்கிறது இந்த வீட்டோடைய பிளானு. நான் 2 நாளைக்கு முன்னாடி பிளான் போட்டிருப்பேன்ல, அது இங்கே ஃப்ரெண்டில் வந்து வரண்டா வச்சு போட்டிருப்பேன். இது வந்து வரண்டா இல்லாமல் பூஜை ரூம், வடகிழக்கு பகுதியில் பூஜை ரூம் கொடுத்து கார் பார்க்கிங்கோட அந்த வீட்டு பிளான் வரும். இது கிளைண்ட்டோட நீட்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைச்சிருக்கேன். உள்ளர என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங் ஏரியா. இது வந்து 10:30க்கு 15 அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் நம்ம எவ்வளோ இடம் வரோமோ அதுக்கு அந்த மாதிரி நீட்டாக வரும். இது 10 தான் உள்ள அகலம் வருது. உள்ளர என்ட்ரானோன்னா பெரிய லிவிங் ரூமு வித் டைனிங் வருது. அது பார்த்திங்கனாக்கா ஒரு 14:30க்கு 15 அந்த மாதிரி கிளியர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் டைனிங் பார்த்திங்கன்னா 10:15க்கு 6:45 அந்த மாதிரி கிடைக்கிது. இது இல்லாமல் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இல்லாமல் தான் தனியாக சொல்கிறேன். அந்த ஸ்டேர் கேஸோட கீழே 3 அடிக்கு வந்து நமக்கு ஸ்பேஸு கிடைக்கிது. அதில் வார்ட்ரோப்ஸு, டிவி யூனிட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஷோகேஸ் அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வந்து பூஜை ரூம் வருது. அது வந்து 5க்கு 10 அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான பூஜை ரூம் கொடுத்துருக்கேன். அக்னிமூடியில் பார்த்திங்கன்னா நான் சவுத் வெஸ்ட்டில் 10:15க்கு 9 அந்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா லக்ஸுரியாக இருக்கும். இன்டீரியர் பண்ணும்போது அதை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிக்கலாம். நம்ம இல்லை தேவை வேண்டாம் அப்படி க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கிளைண்ட்டு. பின்பக்கம் ஒரு 3 அடிக்கு இடம் விட்டதுனால அந்த பின்னாடியே அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நான் பின் வாசல்களும் வச்சுருக்கேன். அதுக்கு சவுத் வெஸ்ட்டில் 10க்கு 11 அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் வருது. அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்து 4க்கு 7 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டாய்லெட்டுக்கு வந்து நம்ம உள்பக்கம் இருக்கிறதுனால 22 அடி தான் அகலம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் மாதிரி கொடுத்து 2 அடிக்கு உள்ளே தள்ளிட்டேன். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து உள்ளர 1.25 அடி முக்கால் வால் போனால் 1.25 கிடைக்கும். அதில் வந்து லீனியராக நம்ம வந்து வென்டிலேட்டர் கொடுக்கலாம். ப்ளஸ் அந்த ஸ்டேர் கேஸுக்கும் நம்ம தேவைப்பட்ட வென்டிலேஷனுக்கு விண்டோ ஃபிக்ஸிங் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த டாய்லெட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம், அதுக்கு கூட அங்கே வென்டிலேஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக அந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கேன். ஓடிஎஸும் கோர்ட்யார்டும் ஒன்றும் கிடையாது. ஓடிஎஸ்ங்கிறது சர்வீஸ் ஓரியன்டாக லைட்டிங் வென்டிலேஷனுக்காக கொடுக்குறது. கோர்ட்யார்டுங்கிறது நம்ம வீட்டோடைய உள்முற்றத்தில் கொடுக்குறது. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். இப்போ மேலேறி வந்தோம்னாக்கா பெரிய லிவிங் ரூமு, ஃபேமிலி ரூமு, 2வது லிவிங் ரூமு. அது பார்த்திங்கனாக்கா 13க்கு 18 ஹால் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் கிடைக்குது. அப்புறம் வந்து கீழே எப்படி டாய்லெட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் மேலேயும் 4க்கு 7 காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துட்டேன். அட்டாச்சு கொடுக்கல. மேலே 2 ரூம் கொடுத்துருக்கேன் கிளைண்ட்ஸுக்கு. மாஸ்டர் பெட்ரூம் இருந்த அதே ரூமு, கீழே கிச்சன் இருந்த மேலே ரூம் அதே ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது காம்பாக்டாக இருக்கும். ஒருவேளை அவங்க தேவைப்படலை அப்படியே அந்த 3வது ரூம்னாக்கா அதை எடுத்துகிட்டு அவங்க பெரிய ஹாலாகவே ஆக்கிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 14:30க்கு 22 அந்த மாதிரி பெரிய டெரஸ் வருது. அதை வந்து நம்ம பர்குலாஸ் மாதிரி போட்டுக்கலாம், அல்லது ஷேட்டு மாதிரி போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு மாதிரி அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓப்பனாக ஒரு நாள் விட்டுக்கலாம். நம்ம அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆப்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். அது எப்படி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸோட லொக்கேஷனை மாற்றி அதோட பொசிஷனை மாற்றினதுனால அந்த பிளான் வருது.
அப்போ வந்து எனக்கு டாய்லெட்டுக்கும் அந்த ஸ்டேர்கேஸ்க்கு இடையில வந்து ஓடிஎஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது. அந்த இடத்துல வந்து ஓடிஎஸ் கொடுத்துட்டு நான் அந்த பிளானை மாற்றிருக்கேன். இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு 16.25 வந்து கிளியர் சைஸும் 19 கிளியர் சைஸும் அந்த லிவிங் ஏரியா கிடைக்குது. நல்லா ஹியூஜாக இருக்கும். இது ஸ்டேர்கேஸ் வந்து வீட்டோடைய என்ட்ரி உள்ளே வந்தோன்னா ஒரு அந்த அஜாயின் வால்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுனா அது மேலே போய் திரும்பி வரும்போது மேலே தான் போகும். அது கீழெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். பிளானில் வந்து கிச்சனோ பெட்ரூமோ அதோட சைஸ்லாம் மாறல. பூஜை ரூமும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மாறல. 5க்கு 10 அந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி நம்மளுடைய பிளானை வந்து மாற்றி அமைச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பல ஐடியாஸ் வரும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பிளானை டிஸ்கஸ் பண்ணி அது பட்ஜெட்டு, வாஸ்து, நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி அதை எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களோட மற்றவங்களோடையும் கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களோட ஆசைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரூம்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணலாம். நம்ம குடும்பத்தில் வந்து நல்லா ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க. சில பேர் நல்லா டிராயிங் வரையக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் நல்லா மியூசிக் வரையக்கூடியவங்க பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேருக்கு சில மாதிரி ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ரூம்ஸ் எங்கே இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லது, அவங்களுக்கு என்ன சைஸில் இருந்தால் நல்லது அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பில்டர்கிட்டையோ நம்ம பிளான் பண்ணுறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எப்போதும் வந்து நம்மளுடைய சொந்த அறிவில் பட்ஜெட்டில் இப்படி பண்ணலான்னு நினைப்போம். நம்ம பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து குடும்பங்களோட பேசி கலந்தாலோசித்து அந்த வீடை பிளான் பண்ணுற முயற்சி பண்ணுறதில்ல. சில பேர் தான் பண்ணுறாங்க. அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறையா நான் வீட்டு பிளான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த பிளான் எடுத்து உங்கள் குடும்பத்தோட ஆலோசிக்கணும். இந்த பட்ஜெட்டையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நல்ல பில்டரு ஒரு அவங்களோட ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டை பற்றி ஷெடியூல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்து வேலையை பண்ணுங்கள். இந்த வீட்டு பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மதுரையில் ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன். அவர் என்ன ஃபைனல் பண்ணுறாரு அது எப்படி, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங்ஸ் இப்போ இந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் டெக்னிக்கான விஷயங்களில் போனாங்க. ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங்ஸ் சம்மந்தமாக போவோம். அதுக்கப்புறம் 3D அப்படி போவோம். நம்ம இப்போ வந்து ஒன்லி ஸ்கீம் ட்ராயிங் தான் இருக்குது. இது வந்து வாஸ்துப்படியும் பட்ஜெட்லையும் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் ஃபில் பண்ணுற மாதிரி தான் அந்த வீட்டு பிளான் அமைஞ்சிருக்கு. இது ஃபர்தராக எப்படி போகுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் உங்கள் நண்பர்கள் வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரெச்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.